ஃபிரௌன் விரட்டி வருவான். யாரை விரட்டி வர்றான்? மூசா நபியையும் மூசா நபி ஈமான் கொண்ட அந்த மக்களையும் என்ன செய்யறான்? கொள்றதுக்காக வேண்டி விரட்டி வர்றான். இவங்க கொஞ்சம் பேர், அவன் பெரிய படை பட்டாளத்தோடு விரட்டி வர்றான். இவங்களும் ஓடுறாங்க, பனி இஸ்ரவேலர்கள் ஓடுறாங்க. ஓடி பார்த்து கடைசியில முட்டி நிக்கிற இடம் நைல் நதி, மிகப்பெரிய ஒரு கடலுக்கு முன்னாடி நிக்கிறான். இக்கரைக்கு அக்கறைக்கும் கடுமையான தூரம். இனி என்ன செய்யறதுன்னு தெரியல. வந்தா நம்மளை பூரா அடிச்சு கொண்டுடுவான், ஏன்னா வர்றது பெரும்படை. மூசாவை என்ன செய்யறது என்று சொல்லுகிற பொழுது பொறுமை அறிங்க, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், இருங்க, அல்லாஹ் உதவி செய்வான், பொறுமையாக இருங்க என்று அந்த கடைசி நேரத்திலும் அந்த மக்களை பொறுமை காக்க சொன்னார். பிரச்சனைந்து வரத்தான் செய்யாது. உயிருக்கும் பிரச்சனை வரும், பொருளாதாரத்துக்கும் பிரச்சனை வரும், மானத்துக்கும் பிரச்சனை வரும். நம்ம 4 பேர் கேவலமா பேசிட்டு போவோம். எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைகள் இருந்து விட்டே தான் இருக்கும். பிரச்சனையை கண்டு ஒரு முஸ்லிம் துவண்டு போய் விடக்கூடாது என்பதுதான் நபிமார்களுடைய, அத்துணை நபிமாருடைய வாழ்க்கையினுடைய படிப்பினை பாடம்.